ध्वज मङ्गलं पुण्डरीकाक्ष मङ्गलाय तनोहरि। இந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. இனி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரித்திகாவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்றது தான். ஷாலினி முகத்தை பார்க்காம இருக்கணும்னா நான் எங்க போய் இருக்கிறதுனே தெரியல. ஷாலினியோட நினைவு கண்டிப்பா போயிருக்குன்னு தான் நான் நம்புறேன். இல்லனா இந்நேரத்துக்கு ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். என்ன முட்டாளாக்குறதுக்காகவே இவன் நினைவு போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காளோ என்னமோ. ஆனா இந்த ரெண்டத்துல எதுவா இருந்தாலும் ஏன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இவளுக்கு மெமரி திரும்ப வரல. எப்பவும் முடியாது. ஓ நோ, ஷாலினிக்கு மெமரி போகல. சேகர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு. கண்டிப்பா முடியவே முடியாது ரித்திகா. லவ் ரிலேஷன் சக்கர வியூகத்துல மனுஷன் ஒரு முறை மாட்டிக்கிட்டா நிச்சயமா அவனால வெளியே வரவே முடியாது. இப்ப நான் கூட சக்கர வியூகத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பட் நீ இப்ப இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஐநோ உனக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா நீ ஆர்வி அந்த அளவுக்கு காதலிச்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி நானும் ஷாலினி மேல அதிகம் அன்பு வச்சிருக்கேன். ஆனா அவளை ஆர்வி கூட பாக்குறப்போ ஒரு நிமிஷமும் எனக்குள்ள அப்படி ஒரு ஆத்திரம் வருது. சோ ஐ கேன் டோட்டலி இமேஜின் உனக்குள்ள எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குன்னு. ரித்திகா ப்ளீஸ், நீ தனியா இருக்கிறதா நினைச்சு ஃபீல் பண்ணாத. இப்ப நம்ம ரெண்டு பேரோட கஷ்டமும் ஒண்ணுதான், அதுக்கான காரணமும் ஒண்ணுதான்.
இதுக்கான சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். உன் லைஃப்ல எல்லாமே நேத்துல இருந்து தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கான ரியாக்ஷன் உன் முகத்துல இல்ல. ஐ மீன், உனக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை நீ மறைக்க ட்ரை பண்ணா அது அதிகமாயிட்டு தான் இருக்கும். நீ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதான் அது குறையும். ரித்திகா, நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. யூ கேன் டாக் டு மீ. காதல் விளையாட்டு இல்லைன்னு நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். அது விளையாட்டா மாறிடும். எப்ப உன் காதல் உன்னுடைய பிடிவாதமா மாறுதோ, obsession, right? இல்ல பிடிவாதம் இல்ல, தேவை. இது ஒரு தேவை. நம்ம லைஃப்ல வாழறதுக்கு, லைஃப்ல முன்னேறி போறதுக்கு. லைஃப்ல அப்படி ஒரு நேரம் வரும், காதல் இல்லாம லைஃபை இமேஜின் பண்ணவே முடியாது. என்ன பாரு, என் லைஃப்ல இருக்கிற காதல் போயிடுச்சு. இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கேன்னு பாரு. வெரி ஸ்மார்ட். நீ எதையோ என்கிட்ட சொல்ல வந்து எல்லாத்தையுமே மறைக்கிறல்ல. எது எப்படி இருந்தாலும் உன் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். யூ ஆர் ரைட் ரித்திகா. நானும் இப்போ உன்கிட்ட சேம் ஃபீலிங்ஸ் தான் ஷேர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ரித்திகா, ஷாலினி எப்ப படசு எல்லாத்தையும் மறந்துட்டாலோ எனக்குள்ள அதிகமான கோவம் வந்துருச்சு. நான் ரொம்ப விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன், எப்படி ஒருத்தரால நம்பினவங்களை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போக முடியும்? ஷாலினி அந்த ரவி கூட பார்க்கும்போது என் மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு தோணும். அப்படித்தானே நீ நினைக்கிற? ஆனா சேகர், அது தப்பு. நம்ம யாரோடைய முடிவையும் தப்புன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல. அப்படி இருக்கும்போது தண்டனை எப்படி கொடுப்ப? அப்படி பண்ணா கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் கில்ட்டியா இருக்கும். ஒருவேளை நீ இப்ப சொன்ன இந்த விஷயத்த நீ அப்பவே உணர்ந்திருந்தா அட்லீஸ்ட் ஷாலினியோட அம்மாவது உயிரோடு இருந்திருப்பாங்க. பட் எனிவே, நம்ம ரெண்டு பேருடைய ப்ராப்ளம் ஒண்ணுதான், ஆனா தலையெழுத்து வேற வேற. அதனால நீ உனக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் எனக்கேத்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா சேகர், நீ தனி ஆளு, ஆனா எனக்கு என் குழந்தை இருக்கு. அண்ட் யூ நோ, ஐ ஃபீல் பேட் ஃபார் ஷாலினி. அந்த அப்பாவியோட ஞாபக சக்தி எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. இவ ஷாலினி பழச மறந்துட்டான்ற விஷயத்தை நம்புறா. சேகர் அண்ணா, உங்களை பண்டிதரங்க கூப்பிட்டு இருக்காரு, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உன்னை தொடக்கூட மாட்டேன், ஆனா அந்த பாட்டில நீயே கொடுத்துருவ. யாரோட காலருக்கு கீழே டாலர் இருக்கோ அவங்களோட மோதக்கூடாது. டாலர் பிக் பாஸ். ஹிட்டுதான் பாஸ். எங்குமானந்தம் என்றுமான